என்னால் உழைத்து சேமிக்க முடியுமானால் அது மகா ஞானம். கண்மலையாகிய கிறிஸ்துவண்டை எனது குடியிருப்பை கட்டுவதற்கு என்னை கொண்டு முடியுமானால் அது மகா ஞானம். எந்த இடத்திலும் எல்லாரோடும் ஒற்றுமையாக ஜீவிக்க என்ன கொண்டு கழியும்னா அது மகா ஞானம். ஆவியில நிரம்பியதும் அந்நிய பாஷை பேசுவதும் பாய கிளிக்கியதும் எல்லாம் சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு. ஒரு 4 பேரு கூட 5வது ஒரு ஆளா சண்டை போடாம இருக்க முடியலையே. ஆலயத்தில் வந்தா மைக்குக்கு சண்டை, கோயிலுக்கு போனா சேருக்கு சண்டை, கஞ்சி குடிக்க இடத்துக்கு போனா பாத்திரத்துக்கு சண்டை, அதுக்கு மேல கொஞ்சம் அப்புறம் போனா ஊறுகாய்க்கு சண்டை. எது மகா ஞானம்? எது மகா ஞானம்? யோசிச்சு பாரு. ஞானம் வேணும். பிரிவினையற்றி வாழ்கிற, ஒற்றுமையாய் வாழ்கிற வெட்டுக்கிளி மகா ஞானம். குடும்பம் இணைந்து வாழ்வது மகா ஞானம். சபை ஒற்றுமையாய் இருப்பது மகா ஞானம். ஞானம் வேணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல ஞானம் இருக்கு, அறிவியல்ல ஞானம் இருக்கு, கணக்குல ஞானம் இருக்கு, இங்கிலீஷ்ல மேத்தமெட்டிக்ஸ்ல ஞானம் இருக்கு. ஆனா அம்மைக்கு சோறு கொடுக்கணும்னு ஞானம் இல்லை, குடும்பத்தில் ஒன்னா இருக்கணும்னு ஞானம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ஞானமாக்கம் குடும்பங்களுக்கு வேணும். மகா ஞானம். அல்லேலூயா.